நல்லதா 4 விஷயம். ஒன்று, ஒரு பெரிய விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன விஷயங்களை கன்சிஸ்டண்ட்டாக செயல்படுத்தி பாருங்கள். கொஞ்சம் சீக்கிரம் தூங்கி எந்திரிக்கிறது, கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுறது, கொஞ்சம் வாக்கிங் போகிறது, தப்பான வேலைகளை செய்யாமல் தவிர்க்க முயற்சி பண்ணுறது, செய்ய வேண்டிய வேலைகளை சோம்பேறித்தனத்தால் செய்யாமல் இருந்தால் அதை செய்ய பார்க்குறது. எடுத்த உடனேயுமே ஒரு பெரிய விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணி தடுமாறுறதுக்கு பதிலாக சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சு அதில் கிடைக்கிற மோட்டிவேஷன் வழியாக ஒரு பெரிய விஷயத்தை எளிதாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். 2, சில நேரம் நம்ம மனசு கசன்னு ஒரு மாதிரி கிளாஸ்ட்ராஃபோபிக்காக இருந்தால் மனசை ஃபோர்ஸ் பண்ணி அதை சரி பண்ண ட்ரை பண்ணாதீங்க. சிம்பிள் விஷயங்கள் செய்யுங்க. போய் உங்கள் புக் ஷெல்ஃபை க்ளீன் பண்ணுங்கள், வீடை கொஞ்சம் சரி பண்ணுங்கள். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலையை கசன்னு இல்லாமல் பார்த்துக்கிட்டா அதோட அமைதி மனதுக்குள்ளேயும் வரும். கேட்கல ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குல்ல, எப்பட்றா ஆட்டோ கண்ணாடியை திருப்புனா ஆட்டோ ஓடும். ட்ரை பண்ணுங்கள். 3, முதல்ல ஒரு எக்ஸல் ஷீட் போடுங்க. இது ஒரு பர்சனல் எக்ஸல் ஷீட். இந்த பர்சனல் எக்ஸல் ஷீட்டில் யாரெல்லாம் நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்க, யாரெல்லாம் நம்மளை டார்ச்சர் பண்ணுறதுக்குன்னே கூட சுற்றுறானுவோ, யாரெல்லாம் எவ்வளோ அடித்தாலும் தாங்குவான்னு நம்மளை அவன் எக்ஸல் ஷீட்டில் வச்சுருக்கான், யாரெல்லாம் நம்முடைய எனர்ஜி பூஸ்டர்ஸ், யாரெல்லாம் நம்ம எனர்ஜியை ட்ரெயின் பண்ணுறவங்க, யாரெல்லாம் நமக்கானவங்க, யாரெல்லாம் பாசாங்குக்காக பழகுறாங்க, எக்ஸல் ஷீட்டில் ஃபில் பண்ணுங்கள். ஏன்னா இதில் யாரெல்லாம் எலிமினேட் பண்ணணுங்கிற லிஸ்ட்டை அப்போ தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் ஏற்படுத்தக்கூடிய ஆறாவும் அவங்க தரக்கூடிய நம்பிக்கையும் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். 4, எடுத்த உடனேமே எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும்னு ஆரம்பிக்கிறவங்க, நாம் பேச ஆரம்பித்த உடனேமே அதை முழுசாக கேட்காம அது அப்படி இல்லை அப்படின்னு நீ தப்பாக தான் சொல்கிறங்கிற மாதிரி ஒரு இம்ப்ரெஷனை ஏற்படுத்துகிறவங்க, சொல்கிறது பொய் தான்னு தெரிஞ்சும் கூட அதை பற்றி சின்ன கவலையும் இல்லாமல் பொய் சொல்லக்கூடிய கம்பல்சிவ் லையர்ஸ், இவங்ககிட்டேருந்து கொஞ்சம் விலகியே இருங்க. ஏன்னா இவங்க கருத்தை கேட்க மாட்டாங்க, உங்கள் உண்மையை மதிக்க மாட்டாங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுல அவங்களுக்கு ஒரு ஆனந்தம் இருக்கும். அவாய்ட் தம்.